மிதுன ராசி நேயர்களே, இந்த புத்தாண்டு பராபவ வருஷத்தில் எப்படி உங்களுக்கு வாழ்க்கையில் வரும்னு நீங்கள் யூஸ்வலாக இருக்கிற மாதிரி இல்லை. சடன் சேஞ்சு அப்படின்னு சேஞ்சு வரும். அது எப்படி அந்த அளவுக்கு வருது அப்படின்னா, குருவே வாலண்டியராக வந்து தனஸ்தானத்தில் உட்காந்துட்டார். தனஸ்தானத்தில் குரு உட்காந்தா என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு? வெறும் பணம் மாத்திரம் தனஸ்தானம் இல்லை, குடும்பம் இருக்குது. அதனால் உங்களுக்கு அதை விட மட்டும் இல்லை, இந்த சனீஸ்வரர் தொடர்பு இருக்கு இல்லையா, அது ஒரு தோஷத்தை போக்குறாரு. இவ்வளவும் பண்ணுறாரு. இதை பண்ணினால உங்களுக்கு என்னென்ன உண்டோ அத்தனை பிரச்சனைகள் காரணமாக இருக்கிற என்ன காரணமோ அந்த காரணத்தில் கட் பண்ணிடுறாரு. அப்படியே அந்த மனப்பிரச்சனை, மனச்சோர்வு, இது விவகாரம், கருத்து வேற்று இதெல்லாம் உண்டு. அதெல்லாம் அப்படியே அறவே வளர்க்குறாரு. இந்த சூதுவாது இதெல்லாம் செஞ்சு நாசம் பண்ணி ஒருத்தருக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி இல்லை பகை பாராட்டி வாழ்க்கையே வாழ முடியாத ஒரு சூழ்நிலை வந்து இதெல்லாம் மிதுனத்தில் வரக்கூடிய விஷயங்கள்லாம் அடியோடு போயிட்டு இன்னுமே வசந்த காலம், தென்றல் காலம், அண்டு காலம், அப்படி அண்டு காலம் சொல்லிக்கலாமே சொல்லலாம். அது கண்பட அமைய போகிறது, வலிச்சுன்னு வரப்போகுது. இதுக்கு மேலே நான் நடந்து காட்டினா உங்களுக்கு புரியும். அதனால் இந்த உடனடியாக நடக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் அனுபவிங்க.